நான் படம் எப்படிங்க? படம் வேறு லெவல் படம்பா. நம்ம கம்யூனிக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் படம். இது வந்து ஸ்டார் படம் தான். கவின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட்டில் இருக்கார். ஆமாம், அவர் இந்த படத்தையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த எழிலுங்கிற அந்த டேரக்டரோட லைஃப் ஸ்டோரி எடுத்த மாதிரி இது சில இடத்த பார்க்குறப்ப அது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாருன்னு இந்த படத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். மூவி வந்து எமோஷனலாக சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே எமோஷ்னல் தான். ஒன்லி ஃபேமிலி சைடு மட்டும் தான் காமிச்சாங்க. சினிமா சைடு அந்தளவு காமிக்கல. அவர் ஆக்டிங்காக ட்ரை பண்ணிட்டு அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனால் எந்த படத்துலையும் நடித்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேமிலி சைடு மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்குது. படத்தில் வந்து அம்மா சென்டிமெண்ட்லாம் கொண்டு வர மாதிரி சொன்னாங்க. அம்மா சென்டிமெண்ட்டோட அப்பா சென்டிமெண்ட் தான் அதிகம். லால் வந்து இதில் நடிச்சிருக்காரு. அதுக்கு முந்தைய படங்களோடு இந்த படங்கள் நல்லா இருக்குது. அந்த லால் வந்து அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் செல்வனா அதில் நடித்தார். அதில் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்தார். இந்த படத்தில் நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்கார். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஜிங்க் ஆகி போச்சுன்னா எங்கேயாவது லேக் அடிக்கிற மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. நம்ம லால் மாதிரி ஒரு அப்பா நமக்கு கிடைச்சாருன்னா நம்ம என்ன ஈஸியாக வந்து எதுலேயும் ஜெயிச்சிடலாம். அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேஷன் நோக்கி ஓட விட்ருவாங்க. நல்லாயிருக்கு இந்த படம் பார்க்குறப்ப. இப்போ இதே மாதிரி நிறையா மூவி எடுத்திருக்காங்க. ஹீரோ வந்து சினி ஃபீல்ட்டை போகிறப்போ அவங்களுடைய லவர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இதுலேயும் யாராவது ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா? இல்லை, ரெண்டாவது ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஹீரோயின் வந்து தமிழ் சினிமா மாதிரியே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணு கிரிஞ்சித்தனமாக தான் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் செகண்ட் ஹீரோயின் வந்து அவங்க தான் அந்த நம்ம 3 படத்தில் பார்த்த மாதிரி அவங்க இந்த படத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படத்தில் பார்க்குறப்ப. ஃபைனல் வரைக்கும் எதாவது ட்விஸ்ட்டோட கொண்டு போனாங்களா இல்லை எங்கேயாவது லேக் அடிக்கிற மாதிரி தெரியும்? ட்விஸ்ட்டு தான். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. அது படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்குவோம். அது ஒரு மாதிரி அழகாக ட்விஸ்ட் இருக்குது. நாம் என்னடா முடிஞ்சு போச்சேன்னு நினச்சிட்டு ஒரு நெகட்டிவாக முடிச்சிட்டாங்களேன்னு நினைப்போம். அதையே பாசிட்டிவாக மாற்றி ஒரு மாதிரி முடிச்சு வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த படம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாருமே பார்க்கலாம். நம்ம ஃபேஷன் நோக்கி யார் யாரெல்லாம் வராங்களோ அத்தனை பேரும் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம லைஃப் ஸ்டைலோட அது சிங்க் ஆகி போதுன்னா செம்மையாக சிங்க் ஆகும். எனக்கெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நானும் சினிமா ஃபீல்டுக்கு தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அது எவ்வளோ கஷ்டம்னு வந்து இந்த படத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா இவன் வந்து கம்பேக் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம யுவனை ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். லவ் டுடேயில் அவர் ஒரு மாதிரி மியூசிக் போட்டிருப்பார். அப்போ ஒரு யுவனை பார்த்துருப்போம். இப்போ இந்த படத்தில் வந்து யுவன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறார். நல்லா இருக்குது. நம்ம வாரணமாயிரம் மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு வருது. அது இன்னும் நல்லா இருக்குது படம் பார்க்குறேன். படத்துக்கு ரேட்டிங் 10க்கு அதுக்கு மேலே தான் கொடுக்க முடியும். அது கம்மியாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் சினிமா ஃபீல்டு கொடுக்குறதுனால ஈஸியாக கனெக்ட் ஆனதுனால எனக்கு இது கம்மியாக தெரில, அதிகமாக தான் இருக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.